அனைவருக்கும் பார்த்திபனூர் பாண்டியன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அக்னிவீரோட ரிசல்ட்டு இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது. ஸோ அதுக்கு ரேலி, அடுத்து பிசிக்கல் ரேலிக்கு கூப்பிடுவாங்க, கால் டிக்கெட் போடுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்றத இந்த வீடியோட இம்பார்ட்டன்ட். பாருங்க, என்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாங்கிடுங்க. அதாவது ஆல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், 8th குவாலிஃபிகேஷன், 10th, அது எல்லாத்தையும், அதாவது டிசி இருந்தால், காலேஜ் படிச்சிருந்தா போனபெட் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் 6 மாதம் முடிஞ்சிருக்கக்கூடாது, கண்டிப்பாக வாங்கிடணும். ஆதார் கார்டு அஸ்பர் 10th மார்க் லிஸ்ட் படி தான் இருக்கணும். ரிலீஜியஸ் சர்டிஃபிகேட், பேன் கார்டு, அன்மேரிடி சர்டிஃபிகேட், அதாவது அப்டிவேட் சர்டிஃபிகேட், இது ஒரு ஃபார்மெட் இருக்கும், அதை 20 ரூபா அதாவது பத்திரத்தில் மென்ஷன் பண்ணி நினைக்கணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் 6 மாதம் முடிஞ்சிருக்கக்கூடாது. என்சிசி சர்டிஃபிகேட், அதாவது என்சிசி ஏபிசி எது வச்சிருந்தாலும் கண்டிப்பாக வாங்கிடும். ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அவங்க ஃபாதரோட ரிலேஷன் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணி வாங்கிடுங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது ஸ்டேட் எந்த லெவலில் வச்சிருந்தாலும் அதை கொண்டு போயிருங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட் ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில் வாங்கியிருக்கணும். இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே ஆஸ்பர் 10th மார்க் லிஸ்ட் படி தான் இருக்கணும். நண்பர்களே, ஆஸ்பர் 10th மார்க் லிஸ்ட்டில், அதாவது உங்களோட இனிஷியல் முன்னாடி போட்டிருந்தா 10th மார்க்ல அதேபடி தான் எல்லா டாக்குமெண்ட் வாங்க. இல்லைன்னா முன்னாடி போட்டிருந்தா கண்டிப்பாக பின்புறம் அதே மாதிரி வாங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் வேலை கிடைக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் டாக்குமெண்ட்டை இப்போவே சரி பண்ணுங்க. வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ நண்பர்களே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.